சங்கீதம் என்று துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரருக்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் நேர்கால்கள் நடுவே நடப்பட்டு நேர்கால்களின் உறவால் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பற்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில் கர்த்தர் நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியை அழியும். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்த ஜனங்கள் விரோத காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழுமினென்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயர்களை நம்மை விட்டு எழுந்து போன என்கிறார்கள். பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழ்வார். அவர் தமது கோபத்திலே தம்முடனே பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என் ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று தான் என்னை ஜனிப்பிட்டேன். என்னை கேளும். ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இடுப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி புயகாலத்தை போலும் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வுடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கழிவு வருங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை புத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றியேறி அவரை எண்ணிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 3. கர்த்தாவே, என் சத்துருக்களை உளவாய் பெருகி இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீரன் கேடகு என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவியொடுத்தார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் நான் படுத்து நித்திரை செய்தேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை நான் படுத்து நித்திரை செய்தேன். கர்த்தாவை விழித்து கொண்டேன். கர்த்தர் என்னை சுகமாய் தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கர்த்தாவே, எழுந்தருள். என் தேவனை என்னை ரட்சி. என் பகைஞர் எல்லாரையும் தாடையில் அடித்து துன்மார்க்கருடைய பற்களை கவிழ்த்து போட்டு பற்களை தகர்த்து போட்டு ரட்சிப்பு கர்த்தருடைய தேவருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சங்கீதம் 4. என் நீதியின் தேவனை நான் கூப்பிடுகையில் எனக்கு செவியோடு நெருக்கத்திலிருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டறிலும். மனுபுத்திரே, நீங்கள் எதுவரைக்கும் வீணானதை விரும்பி பொய்யை விரும்பி வீணானதை விரும்பி என் மகிமை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்கப்படணும். அவர்கள் தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தே சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். சங்கீதம் 5. கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவியோடு என் தியானத்தை கவிழி நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதல்களின் சத்தத்தை கேட்டல. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டறிவேன். காலையிலே உமக்கு தேரை வந்து ஆயத்தமாக்கி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை முடத்தில் சேர்வதல்ல. விரும்புகாரர் உடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வருகிறீர். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்தப்பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அறிவிருக்கிறார். நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் மித்த என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வாய்ப்படுத்த. அவர்கள் வாயில் உண்மையில்லை, அவர்களெல்லாம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதப்புள்ளி தங்கள் நாவனால் இச்சம் பேசுகிறார்கள். தேவனே, அவர்களை குற்றவாளிகளாக தீர அவர்களை
குற்றவாளி அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலே விளம்படி செய்ய அவர்களுடைய திரகங்களுடைய திரட்சி நிமித்தம் அவர்களை தள்ளிவிட உமக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்களை உண்மை நம்புவர்கள் யாவர் சந்தேசித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக உண்மை நீர் அவர்களை காப்பாற்றி உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உங்களுக்கு மகிழ்ந்து களி கூறுவார்களாக. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வேன். சங்கீதம் 6. கர்த்தாவே, என் தியானத்தை கவனி. கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதே, உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதே. என் மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே. நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகள் நடுங்கிறது, என் ஆத்மா மிகவும் வியாகுலப்படுகிறது கர்த்தாவே. இதுவரைக்கும் இறங்காதிருப்பேன். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடியும். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். மரணத்தில் உம்மை நினைவுறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? என் பெருமூச்சினால் உம்மை இழைத்து போனேன். முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என்னை கட்டளை நினைக்கிறேன். துயரத்திலான் என் கண்கள் குழிந்து போயிட்டு, என் பகைஞர் அனைவர் நின்று மங்கி போயிட்டு. அக்கிரமக்காரர் என்னை விட்டு அகன்றுவங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார். என் பகைஞர் எல்லாரும் வெட்க மிகவும் கலங்கி போவார்கள். அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வைக்கப்படுவார்கள். சங்கீதம் 14. இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்த அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாக இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லை. அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமாண்ட சந்ததியோட இருக்கிறாரு. சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக அவர் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோவுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும். சங்கீதம் 19. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அவைகளின் சத்தம் பூமி எங்கு, அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை சாவித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போலிருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது வானங்களில் ஒருவரை இருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேடம் குறைவற்றதோ ஆத்மாவை ஏற்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியവും பேதையை ஞானியாக்குறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மை இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்து நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் இந்த பசுபொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிற அந்நியாவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். எச்சரிக்கப்படி அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரு. அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாதிரு. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பெருமா கர்த்தாவே, என் கண்மலை என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. சங்கீதம் 20. ஆபத்து நாளிலே கர்த்தர் வந்து ஜபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்தலத்தில் உனக்கு ஒத்தாசையை அனுப்பி சீயோனிலிருந்து ஆதரிப்பாராக. நீர்ஜலத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து சர்வாங்க தகன வலியது பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் போது மன விருப்பத்தின்படி உமக்கு தொந்தரலை உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் எங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்ய ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். கர்த்தாவே ருச்சியன் நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவியெடுப்பாராக. சங்கீதம் 22. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்? நான் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும்
நீர் ஏன் தூரமாய் நிற்கிறேன்? என்னவனை நான் பகல்லே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடு, இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதியில்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் நம்பினார்கள், அவர்களை நீர் விடுவித்து உம்மை நோக்கி கூட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு கூட மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிற என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை புதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, இவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டு என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உமது பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினேன். நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன். என்னை விட்டு தூரமாகாதே. ஆபத்துக்கிட்டே இருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேக காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எரிதல் வளைந்து கொண்டது. பீரை அகர்ச்சிக்கிற சங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன். என் எலும்புகள் கெட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி குடல்கள் நடுவே உருகிட்டு என் பலன் ஒட்டை போல் காய்ந்தது. என் நாவு வேல்வாயோடு ஒட்டி கொண்டது. என்னை மரணத்துள்ளே போய்விடுகிறேன். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை உழைந்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணல. அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வசனத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதே. என் பலரை எனக்கு சகாயம் பண்ண தீவிரம். என் ஆத்மாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்பியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்பில் இருக்கும்போது எனக்கு செவியோட தரலும். உம்முடைய நாமத்தை நான் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் மேல் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமல் இருந்தால் தமது முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டல்ல. மகா சபையில் உம்மை துதிப்பேன். அவர்களுக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சார்ந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியில் நெல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமக்கு முன்பாக தொழுதுகளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் உமது சமூகத்தில் வணங்குவார்கள். ஒருவரும் தன் ஆத்தும் அழியாதபடி அதை காக்கக்கூடாது. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அவர் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். சங்கீதம் 23. கர்த்தர் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களிடையே கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் என்னை நீதியின் பாதைகள் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். முதுகோலும் முது தடி என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. என் ஜீவனுள்ள நாளில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 24. பூமி அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திவாரப்படுத்தி நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பருவத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாய்க்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் அடையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராவே. வாசல்களை உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளில் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. சங்கீதம் 27. கர்த்தரின் வேலச்சோ என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவன் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சத்துருக்கள் என் பகைஞர்வாகி
பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க நெருங்கையில் அவர்களை இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கலாறு, என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினால் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாகும், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்ய முடியாகும். நான் என் ஜீவன் உள்ளதாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலே இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதன் நிமித்தம் நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த வழியிட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தனமிடுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அள்ளி செய்யும். உமது முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு, உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதே, என் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதே. என் நீரே எனக்கு சகாய, என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு. என் தகப்பனின் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். கர்த்தாவே, என் வழியை உமக்கு போதித்து என் எதிராளிகள் மித்த என்னை செவ்வையான பாதையில் நடத்த, என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும் பிசாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய தன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் வணிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவன். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, என் இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமாக இருந்ததனால் என் சாரம் உஷ்டகால வறட்சி போல வறண்டு போயிட்டு, நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். இதற்காக சகாயம் அடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவனவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறேன். நீர் என்னை இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் குவேர் கழுதை போலவும் இருக்க வேண்டாம். நீதிமன்ற துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகளுள்ள நீதிமானையோ கிருபை கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களை கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டாடுங்க, களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களை நீங்கள் எல்லாரும் ஆனந்த விளக்க விடுங்கள். சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுதும் சந்நிதியில் வந்து இருப்பேன். தேவன் எங்கே என்று அவர்கள் என்னோடு ஆள்தோறும் என்னிடத்தில் செல்லுகிறபடியால் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசிரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்தும் கூட்டத்தின் கழிப்பும் துதிமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என்னுள்ள எனக்குள்ளே உருகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தின் அவர் சமூகத்து நிமித்தம் அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் அவரை துதிப்பேன். என் தேவனை என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்போன் மலைகளும் சிறு மலைகளும் இருந்தும் நினைக்கிறேன். மதகுகள் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. என் அலைகளும் திரைகளும் எல்லாம் மேல் புரண்டு போகிறது. ஆகலும் கர்த்தர் தமது பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். அக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுள்ள தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, நீர் ஏன் என்னை மறந்தே? ஏன் நான் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் சத்துருக்கள் என்னை சொல்லி நிந்திப்பது என் எலும்புகளை உருவக்குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்கு தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலவும் பலவும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையமானவர். ஆகையால் பூமி நிலைமாறினாலும் மலைகள் நடுச்சபத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உள்ள நீர்க்கால்கள் தேவனுடைய நகத்தை உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ஜனங்கள் ராஜ்யங்கள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்துது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணார். பூமி உருகி போயிட்டு சேனைகள் கட்ட நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடையும் நெட்டு யுத்தங்களை ஓயப்படுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை உரைக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகள் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 50. வல்லமையுள்ள தேவனாகி கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை விட்டுள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிறார். அவருக்கு முன் அக்னி வட்சிக்கு அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வாரத்தையும் பூமியையும் கூப்பிடுவார். பரியனாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவன்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் தேவனுடைய நீதி அறிவிக்கும் தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், தான் பேசுவேன். இஸ்ரவேலே எனக்கு செய்வெடுத்தால் தளமாயிருக்கும். உன் பலிகளில் மித்தவனை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்த காளைகளை உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கி கொள்ளவில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்கள் ஆயிரமாய் திரிகிற மிருகங்கள் என்னுடையவைகள். மலைகளில் பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாக இருந்தால் உனக்கு சொல்லேன், பூமி அதன் நிறைவு என்னுடையவைகளை. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்கள் ரத்தம் குடிப்பேனோ. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தினைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிழ்ப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கரை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்திருக்கவும் என் உடன்படிக்கை உன் வாயிலான்னு சொல்ல உனக்கு என்ன நியாயம் உண்டு? நீ சிக்ஷையை வைத்து என் வார்த்தைகளை உனக்கு முன்னாக எறிந்து போடுகிறாய். நீ துன்மார்க்கனை திருடனை காணும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். விவசாயினோடு உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திரைக்கிறாய், உன் நாவு சர்ப்படையை பிறக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப்போல் நான் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் அவைகளை ஒவ்வொன்றாக உன் கண்களுக்கு முன்பாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களை இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. தேவனை மகிமைப்படுத்துகிறவன், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவிப்படுத்துகிறவருக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கு. உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் நேர்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி. என் பாவம் வர என்னை சுத்திகரி. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்கணத்தில் உருவாகினேன். என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்த அந்த கரணத்தில் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுதுதான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது உழைந்த மலையிலும் உண்மையாவேன். நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கிற எலும்புகள் கழிகூறும். என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனை சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டி. என் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்பார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தள்ளும். அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். வலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன வலி உமக்கு பிரியமானதில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே. உமது சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகனபலியும் சர்வாங்க தகனமாலிய ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். சங்கீதம் 53. தேவன் இல்லை என்றும் மதிகேடம் தன் இருதயங்களுக்குள் சொல்லிக் கொள்கிறவர் தங்களுக்கெடுத்த அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவன் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க
தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாக இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவில்லை. அப்பத்தை பட்சிக்கிறோம் அதுபோல் அவர்கள் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. உனக்கு விரோதமாய் எழும்பினவருடைய எலும்புகள் உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவர்களுடைய எலும்புகளை அவர் சுத்தர பண்ணபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வருத்தபடியால் நீர் அவர்களை வெற்றிடப்படுத்தினாய். சியோலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. அவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோவுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சங்கீதம் 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதும் நிலத்திலே என் ஆத்துவா மேல் தாகமாய் இருக்கிறது. என் மாம்சம் என் இருதயம் உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது மகிமையும் உமது வல்லமையும் கண்டு உமது ஜீவனை பார்க்க உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனில் மட்டும் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் அத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாக என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நான் ராஜாமங்களில் உம்மை நினைக்கும் போது நான் என் படுக்கையில் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாக இருந்தது. நான் உமது சொட்டை நிலையிலே கழிவு வருகிறேன். உமது என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரை என்னை தாங்கிறது. என் பிராணனை அளிக்க தேடுகிறவர்கள் பூமியின் தாழ்வுடங்கள் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் கழிவுறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிற யாவரும் மேன்மை வரட்டுகிறார்கள். பொய் பேசுகளின் வாயோ அடைக்கப்படும். சங்கீதம் 84. கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடைய கூட கர்த்தரை மையப்படுத்துங்கள். நாம் ஒருவித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவிடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டவரை அவன் எடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு சூழப்பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். கர்த்தருடைய பரிசுத்தவன்களை அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவாடாது. பிள்ளைகளை எனக்கு செய்விடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் நான். உண்ணாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கவட்டு அசடிப்புக்கும் விலக்கி காத்துக்கள். தீமையை விட்டு விலகி நன்மை செய். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்துகள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் திறந்திருக்கிறது. அவர் செவிகள் அவர் கூப்பிடுது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண அவருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொள்ள நீதிமானை பகிக்கிறவர்கள் குற்றவாளிகளாகார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒரு உண்மையிலும் குற்றஞ்சு பெறாது. சங்கீதம் 90. ஆண்டவரே, நீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியை உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அநாதி எங்களான தேவனாய் இருக்கிறேன். நீர் மனுஷரை நீர் துளியாக்கி மனுபுத்திரரே திரும்பங்கள் என்கிறே. முத பார்வைக்கு 1000 வருஷம் நேற்றுகளின் நாள் போலும் ராட்சாமம் போலும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறேன். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே உழைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே உழைத்து பூத்து மாலையிலே அற்புண்டு விளந்து போம். நாங்கள் உமது கோபத்தால் அணிந்து உமது உக்கரத்தால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்களை எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாக எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினேன். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. உமது கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தால் அதன் மேன்மையானது வருத்தவன் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்கிறவன் யார்? உமது கோபத்தையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தை அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவராகும்படி எங்கள் நாட்களை எண்ண அறிவை எங்களுக்கு
போதித்தரலாம். கர்த்தாவை திரும்பி வாரு, எதுவரைக்கும் கோபமாயிருக்கிறேன் இருப்பீர். உமது அடியாருக்காக பரிதாபியும். நாங்கள் தேவரே எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக உமது கலிகூர்ந்த மகளும்படி காலையில் உமது கிருபையால் திருப்தியாக்கும். நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது பிள்ளைகளுக்கும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் அவர்கள் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய தேவனின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்துவாம். எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நேரம் நடக்கல, என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கிளம்புவார். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் ஜங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் உணர்ந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் துன்மார்க்கு பெரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்ட ஆகையால் பொல்லாப்புறக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரேன் பாம்பன் நடந்த வால சங்கத்தை வல சர்ப்பத்தை மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியாய் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்டிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதி முன்ன வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரை மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களும் உயரங்களும் அவருடையவர்கள். சமுத்திரம் அவருடையது. அதை அவர் உண்டாக்கினார். விட்டாந்தரை அவருடைய கரம் உருவாக்கிட்டு நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழக்காற்படி கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்தரத்தில் கோபப்படுற போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் இந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதல் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிற எல்லா தேவர்களும் பயப்படத்தக்கவர் அவரே. பூமியை பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவரும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்களை உண்டாக்குனவர். மகிமையும் கரவும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையின் மகத்துவம் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கர்த்தரின் ஜனங்களின் வம்சங்களே கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருக்கே மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கு அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்கள் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் பூச்சகர அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கு. அவர் ஜனங்களை தானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் களி கூறுவதாக. அப்பொழுது காட்டு விருட்டங்களெல்லாம் அவருக்கு முன்பாக கம்பீரிக்க அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயந்தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயந்தீர்ப்பார். சங்கீதம் 100. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடைய கர்த்தருக்கு ஆராதனை செய்து
ஆனந்த சத்தத்தோടെ அவர் சன்னதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாயிருக்கிறார். அவர் வாசல்கள் துதியோடும் அவருடைய பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தாபத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலகி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிச்சுவிட்டு நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாயில வயது போகலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுனார். கர்த்தர் இரக்கமும் இருக்கவும் நீடிய சார்ந்தவும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டுறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாயாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவருமே அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை விட்டு விலக்கினார். பாவங்களை நம்மை விட்டு விலக்கிறார். தகப்பன் நன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அறிவார். நாம் மண்ணென்று நினைவு வருகிறார். மனுஷுடைய வழிகள் மனுஷனுடைய நாட்கள் புல்லு கொப்பாய் இருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசுகிற உடனே அது இல்லாமற் போயிட்டு அது இருந்த இடமே அறியாது. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் உள்ளது. கர்த்தருடைய உடன்படிக்கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே உள்ளது. கர்த்தர் வானங்கள் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற அவருடைய சர்வ தூதர்களை அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருக்கு பிரியமானதை செய்து அவர் படைபடைக்காரராக இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவர்கள் கட்டளைகள் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தி ஐஸ்வரி அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கு நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளை வெளிச்சம் ஒதுக்கும். அவன் உருக்கம் இறக்கும் நீதி உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் என்றென்றைக்கு அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நிறுத்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் சத்துருக்களும் சரிக்கட்டுகையில காண் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவருடைய நீதி என்றைக்கு நிற்கும். அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மழைமடிவாகி தன் மக்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்குடைய ஆசை அழியும். 113. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்னைக்கு கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. அவர் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. அவர் வானத்திலும் பூமியிலும் எல்லா வியாதிகளிலும் உயர்ந்தவர். நம்முடைய உன்னதமா அவர் வானத்துக்கு மேலே அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது உன்னதங்கள் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உழவுகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளைதாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்கப்படுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாசைக்காரரான ஜனத்திடமிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யவுமாயிற்று. கடல் கண்டு விலகி ஒடித்து யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலை நீ விலகி ஓடுவதற்கும் யோர்தானை நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் மலைகளை நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளை நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியை
ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபனுடைய தேவனுக்கு முன்பாகவும் அவர் கண்மலையை நீரூற்றுகளாகவும் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். சங்கீதம் 115. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும். அவர்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானே. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சுத்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். அவர்களுடைய தேவன் விக்கிரகங்கள் தானே, அவர்கள் தேவன் விக்கிரகங்களும் அவருடைய விக்கிரகங்கள் அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலியுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, அவைகள் தங்கள் தொண்டைகளால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஷ்டவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணை, அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். ஆரோனின் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணை, அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணை, அவர்களுக்கு கேடவுமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். இது முதல் கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். வானம் அவருடையது, வானம் கர்த்தருடையது, பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குற யாவரும் கர்த்தரை துதியார்கள். நாமும் இது முதல் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. சங்கீதம் 116. கர்த்தர் என் சத்தத்தை என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவர்கள் அன்புகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் உளவு அவரை கொள்வேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தை அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவி என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபை நீதி உள்ளவர், நம்முடைய தேவன் மனவுருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். அவர் எனக்கு என் ஆத்மாவுக்கு, கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்ப. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்தலுக்கும் தப்பிவிட்டேன். நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. கர்த்தாவே நீர் கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாயிருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் எருசலேமே உன் நடுவில் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் எருசலேமே உன் நடுவில் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 117. ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை போற்றுங்கள், ஜாதிகளை எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களை எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்னென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. 118. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்தில் இருந்த கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டது, என்னை விசாலத்திலே வைத்தார். கர்த்தர் எனக்கு செய்த கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவன் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதாலா, பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலே இருப்பதனாலா. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன்.
என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்கள் சங்கரிப்பேன். தேனீக்களை போல் என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள். முள்ளில் பற்றின நெருப்பை போல் அணிந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பலனும் என் ரட்சிப்புமானவர். கர்த்தர் எனக்கு ரட்சிப்பு என் கீதவுமானவர். கர்த்தர் என் பலனு என் கீதவுமானவர். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்து என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுங்கள். நான் அதற்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே. நீதிமான்கள் அதற்குள் பிரவேசிப்பார்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது தண்டு தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. நீர் எனக்கு செவி எடுத்து ரட்சிப்பாய் இருந்தபடியால் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுறவர்கள் தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கழிவுர்ந்த மகள கடவும். கர்த்தாவை ரட்சியும். கர்த்தாவை காரியத்தை வாய்க்கப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயர்களால் கட்டுங்கள். நீரின் தேவன் நானுமை துதிப்பேன். நீரின் தேவன் நானுமை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது.